இன்னைக்கு கிளாஸ்ல வந்து விடை வகைகள் பார்க்குறோம். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ் வந்து வினா வகைகள் பார்த்தோம். வினா வந்து 6 வகை அப்படின்றது. இப்ப விடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வகைப்படும். ஓகேங்களா? நான் முன்னாடியே ஷார்ட்கட் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட்டு இந்த 3 வகைகள நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்றோம். அடுத்த 5 அடுத்த 5ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்றோம். இது வந்து குரூப் 4 கொஷின்ல கேட்ட கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து பாருங்கள், சுட்டு விடை. ஏதோ ஒன்றுத்த வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சுட்டி காட்டுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுட்டு விடை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் ஒருத்தர் கடை தெரு எங்கு உள்ளது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, இடப்பக்கத்தில் இருக்கிறது அப்படி இல்லை இந்த பக்கத்தில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு பக்கத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறது தான் வந்து சுட்டு விடை. செகண்ட் எக்ஸாம்பிள் செகண்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பில் மறை விடை. மறுத்து கூறுதல். நீங்கள் போ அப்படின்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னது அப்படின்னா மறை விடை. அப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் மறுத்து கூறுதல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறை விடை. அடுத்த டைப்பு நேர்விடை. நேர்விடைனால நம்மளுக்கு தெரியும், டைரெக்டாக வந்து பாசிட்டிவாக வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா ஆன்சர் பண்ணுறது அப்படின்றது. அப்போ உடன்பட்டு கூறும் விடை தான் நம்ம வந்து நேர்விடை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கடைக்கு போவாயா என்ற கொஷினுக்கு போவேன் அப்படின்னு பாசிட்டிவாக ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? பாசிட்டிவ் அப்படின்னா நம்ம நேர்மறை சிந்தனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ நேர்விடை அப்படின்னா போவேன் அப்படின்றது தான் அதுக்கு கரெக்டான ஒரு ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த டைப் வந்து பாருங்கள், ஏவல் விடை. ஏவல் விடை அப்படின்னா ஏதோ ஏதோ ஒருத்தருங்களை வந்து நீயே செய்யு இல்லை நீ போறியா அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து அனுப்புறதுக்கு, ஓகேவா, அவங்கள வந்து போக சொல்கிறதுக்காக சொல்கிறது தான் வந்து நம்ம ஏவுதல் அப்படின்னு சொல்லுவோம். மாட்டேன் என்று மறுப்பதை வந்து ஏவுதலாக கூறும் விடை. ஆக மொத்தத்தில் நீயே பண்ணு சம்திங் அது பண்ணு அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களை வந்து ஏவி விடுறதுன்னு சொல்லுவோம் பாரு, அதுதான். அப்போ இது செய்வாயா என்ற வினவிய போது நீயே செய் அப்படின்ற மாதிரி ஏவுதல். ஏவுதல்னா என்னால் முடியாது ஸோ நீயே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் ஏவல் விடை. நெக்ஸ்ட்டு வினா எதிர் வினாதல் விடை. ஓகேங்களா? ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து கொஷினாகவே ஆன்சர் பண்ணுறது தான் வினா எதிர் வினாதல் விடை. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை வந்து கேட்பது. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற கேள்விக்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு ஆன்சரும் என்ன பண்ணுறாங்க, வினாவிலேயே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த டைப்பு உற்றது உரைத்தல் விடை. அப்படின்னா ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா ஆல்ரெடி நடந்ததை வந்து ஒரு ஆன்சராக சொல்கிறது. மீன்ஸ் உற்றது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு பெயினை வந்து அங்கே மென்ஷன் பண்ணுறது தான் உற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது. ஆல்ரெடி நான் விளையாடிட்டேன் அதனால எனக்கு கால் வலிக்குது அப்படின்றத இங்கே மீன் பண்ணது. ஏற்கனவே நடந்ததை வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆன்சராக சொல்கிறாங்க. அது அப்படி இருந்ததுன்னா உற்றது உரைத்தல் விடை. அடுத்து உருவது கூறல் விடை. இப்போ நீ விளையாட வரையான்ற கேள்விக்கு ஃப்யூச்சரில் வந்து நடக்கிறத வந்து உருவது கூறல் விடை. அப்போ நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும். எதனால் கால் வலிக்கும், இதுக்கப்புறம் நான் விளையாடினா இனிமேல் நேர்வதை கூறுறது. நான் விளையாடினா எனக்கு கால் வலிக்கும். ஃப்யூச்சர் டென்ஸை மென்ஷன் பண்ணுறது உருவது கூறல் விடை. நெக்ஸ்ட்டு அடுத்த டைப் வந்து பார்த்திங்கன்னா இனமொழி விடை. இனமொழி விடைனா ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆன்சர் பண்ணுவாங்க பாருங்கள். நம்ம ஆளுங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க அது மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்று விடையை வந்து சொல்கிறது. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு ஆப்போசிட்டாக வேறு மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணுறது. ஓகேங்களா? அதுதான் வந்து இனமொழி விடை. அப்போ நம்ம என்னென்ன டைப்லாம் பார்த்துருக்கோம். சுட்டு விடை அப்படின்னா ஏதோ ஒன்று சுட்டி காட்டுறது, ஏதோ ஒரு பக்கத்தை வந்து சுட்டி காட்டுறது. மறைவிடை அப்படின்னா மறுத்து கூறுறது. நேர்விடை அப்படின்னா பாசிட்டிவாக சொல்கிறது. ஏவல் வினை அப்படின்னா தன்னால் செய்ய முடியாத இன்னொருத்தரை வந்து ஏவுதலாக சொல்கிறது வந்து ஏவுதல் ஏவல் விடை.
வினா எதிர் விடை அப்படின்னா ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சரும் வினாவா மூலயமாவே ஆன்சர் பண்ணுறது. உற்றது உரைத்தல் அப்படின்னா ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து உற்றது ஆல்ரெடி நடந்ததை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சராக சொல்கிறது. உருவது கூறல் விடை அப்படின்னா நடக்க போகிற ஃப்யூச்சர் டென்ஸை வந்து நம்ம சொல்கிறது. இனமொழி விடை அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆன்சரை சொல்கிறது. ஓகேங்களா? இது வந்து விடை வகை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருள்கோள் வகை. விடை வந்து 8 வகைப்படும் அப்படின்னா அதே மாதிரி என்ன பண்ணும், பொருள்கோளும் 8 வகைப்படும். வினா மட்டும்தான் 6 வகை வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க, சொற்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொற்களை வந்து பொருளுக்கு ஏற்றவாறு, ஓகேங்களா, ஒரு பொருளுக்கு ஏற்றவாறு சொற்களை சேர்த்தோ அப்படின்னா மாற்றியோ பொருள் கொள்ளுதல் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த முறைக்கு தான் பொருள்கோள் முறை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கொஷின்லேயே இருக்குது பாருங்க, பொருளுக்கு ஏற்றவாறு சொற்களை வந்து மாற்றி அமைத்தல் அப்படின்லாம் சேர்த்து எழுதல் அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து 8 டைப் இருக்கும். ஆனால் நம்ம புக்ஸில் வந்து 3 டைப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மீதியில் 12th புக்ஸில் வரும் இது. அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து பாருங்கள், ஆட்சிநீர் பொருள்கோள். ஆட்சிநீர் பொருள்களுக்கு டெஃபினேஷன் வந்து இங்கே வந்துடுங்க, டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுதல் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதில் மீதில் கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுக்கு வந்து பாருங்கள், எக்ஸாம்பிள் வந்து ஜஸ்ட்டு டெஃபினிஷன் தெரியணும், நெக்ஸ்ட்டு பொருள் தெரியணும். இந்த பாட்டு லைனில் நம்மளால் உட்காந்து மனப்பாடம் பண்ண முடியாது. அப்போ எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆற்று நீரில் பசு பாம்பு, ஓகேங்களா, பசு பாம்பு ரெண்டும் ஆற்று தண்ணியில் அடிச்சுட்டு போகிற மாதிரி யாரை பார்க்குறாங்க அப்படின்னா சீவக சிந்தாமணியை. இதில் வந்து சீவகன் அப்படின்றத ஷார்ட்டாக வச்சுக்கலாம். சீவகன் பார்க்குறான் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ ஆற்று நீர் பொருள்கொள் அப்படின்னா ஆற்று நீர் போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்தால் அது வந்து ஆற்று நீர் பொருள்கொள் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆற்று நீரில் பசுவும் பாம்பும் அடிச்சுட்டு போகிற மாதிரி யாரை பார்க்குறாங்க அப்படின்னா சீவகன் பார்க்குறாங்க. அவ்வளோதான் இந்த கான்செப்டை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இதில் மீதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நெல் என்னும் எழுவாய் அதன் தொழில்களான இருந்து ஈன்று இரவி இறைச்சி என்னும் வினை எச்சங்களை பெற்று காய்த்தவே என்னும் பயனிலை கொண்டு முடிந்தது. இதெல்லாம் இந்த பாட்டு லைன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு கான்செப்ட் இதுதான். இதை வச்சு தான் கொஷின் வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் வந்து நிரல் நிறை பொருள்கோள். நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னா வரிசையாக அமைந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மீனிங்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸை வந்து கொடுக்கும். அப்போ ஒரு செயலில் சொற்கள் முறை பிறழாமல் அப்படின்னா தப்பு இல்லாமல் வரிசையாக அரேஞ்ச்மெண்ட் ஆகி நமக்கு கரெக்டான ஒரு மீனிங்கை கொடுக்கறது தான் நிரல் நிறை பொருள்கோள். அது 2 டைப். ஓகேவா? ஃபஸ்ட்டு டைப் வந்து முறை நிறை நிரல்கோள், செகண்ட் டைப் வந்து எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறோம். முறை அப்படின்னாலே நமக்கு அந்த வேர்ட்லேயே ஞாபகம் வருது பாருங்க. முறையாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? முறையாக என்ன பண்ணோம் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் திருக்குறள் எடுத்திருக்காங்க. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த திருக்குறள் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அன்பு அரண் இரு சொற்கள் வந்து வரிசையாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதோட பண்பு பயன்களை வந்து அழகாக வரிசையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் திருவள்ளுவர். அதே மாதிரி முறை நிரல் நிறை பொருள்கோளை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வரிசையாக நின்று பொருள்களை கூறுவதால் இது வந்து முறை நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்றத கான்செப்ட். அவ்வளோதான். அப்போது வந்து இது திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கணும். முரல் நிறை பொருள்கோள் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்றது நமக்கு ஞாபகம் இருக்கணும். அடுத்து செகண்ட் டைப்பு அதுலேயே ஓகேங்களா, நிரல் நிறையிலே செகண்ட் டைப் வந்து எதிர் நிரல் நிறை பொருள்கோள். அப்போ எதிர் அப்படின்றதுலே நமக்கு இதிலே வந்து என்ன பண்ணிடுது ஆன்சர் வந்துடுது. ஓகேங்களா? எதிராக நின்று என்ன பண்ணும் அப்படின்னா பொருள்களை வந்து அந்த பயனிலைகளை வந்து விளக்கும். ஆனால் சொற்கள் வந்து வரிசையாக தான் இருக்கும். பயனிலைகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வரிசை எதிராக இருந்து நம்ம மீனிங்ஃபுல்லாக கொடுக்கும். அப்போ இதுக்கு வந்து இதுக்கும் திருவள்ளுவர் தான் சொல்லியிருப்பாரு. விலங்கோடு மக்கள் அணையார். ஓகேங்களா? திருக்குறளை வச்சு இது எக்ஸாம்பிள் பண்ணுறாங்க. விலங்கோடு மக்கள் அணையார்
இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, விலங்கு மக்கள் என்று 7 வகைகளை வரிசைப்படுத்தி விட்டு அதோட பயணிகள் நமக்கு அதெல்லாம் இம்பார்ட்டனே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா விலங்கையிலும் வந்து ஆப்போசிட்டாக வச்சு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கற்றவரையும் கல்லாதவரையும் ஆப்போசிட் மீனிங்கில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்மளுக்கு என்ன தெரியணும் மெயினாக, பயனிலைகளை வந்து எதிரெதிராக எடுத்துக்கிறோம் அவ்வளோதான். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, விலங்கோடு மக்கள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு திருக்குறள். இப்போ இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எப்போவுமே வந்து விலங்கும் மக்களும் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. நம்ம ஆப்போசிட் குறிக்கு வந்து நெகட்டிவ் அப்படி போகிறனால, விலங்கோடு மக்கள் அப்படின்னா நெகட்டிவாக இருப்பாங்க. அப்போ ஆப்போசிட் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட்டு 3rd டைப்பு கொண்டுகூட்டு பொருள்கோள். கொண்டுகூட்டு பொருள்கோள் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, சிதறி கிடைக்கும் சொற்களை வந்து ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது தான் கொண்டுகூட்டு பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது இதுக்கு திருக்குறள் வந்து பாருங்க, ஆலத்து மேல குவளை குளத்துல வாலின நொடிய குரங்கு. இது வந்து மயிலைநாதர் உரையில் வந்து இருக்கு. இந்த திருக்குறள் எடுத்திருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஜஸ்ட்டு டெஃபினிஷன் ஞாபகம் இருக்கணும். கூட்டுறது அப்படின்னு அர்த்தம். அப்போ சின்ன சின்னதாக இருக்கிற சொற்களை வந்து கூட்டி மீனிங்ஃபுல்லாக சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா, கூட்டு, குவளை. நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயம் பண்ணும்போது ஒரு குவளையில் வந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ குவளையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ குவளை அப்படின்னா எக்ஸாம்பிள் வருது அப்படின்னா கூட்டு பொருள்கோள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர் நிரல்நிறை பொருள்கோள் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும், விலங்கோடு மக்கள் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரணும். ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிளில் அன்பு மரணம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், முறை நிரல்கோள் அப்படின்றது ஞாபகம் வரணும். அடுத்த எக்ஸாம்பிளில் இங்கே ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னா என்ன ஞாபகம் வந்துடும், சிவக சிந்தாமணி, பசு, பாம்பு அப்படின்றது ஞாபகம் வரணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஷார்ட்கட்டை வச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணாது, அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. இது வீடியோஸ் பார்த்துட்டு உங்களோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. உங்களுக்கு இன்னும் கிளாஸ் வந்து என்னென்ன கிளாஸ்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, தமிழில் இலக்கணம் அது என்ன டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க.